ஒரு ஆன்மா இறைவனை சென்று கண்டு தரிசனம் செய்து அவன் திருவடி நிழலில் இரண்டரக் கலந்து முக்தி இன்பத்தை பெறுவதற்காக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலைகளில் பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு படிநிலைக்கும் பலவிதமான பிறவிகளை அந்த ஆன்மாவிற்கு இறைவன் வழங்குகிறான். சரிய நிலையை பின்பற்றி ஆன்மா பயணிக்கின்ற பொழுது உள்வினையின் காரணமாக உடம்பை விட்டு உயிர் பிரிகின்ற தருணம் ஏற்பட்டால் அந்த சரிய நிலையை பூர்த்தி செய்வதற்காக அந்த ஆன்மாவிற்கு மீண்டும் ஒரு பிறவி வழங்கப்படும். அவ்வாறு சரிய நிலையை பூர்த்தி செய்வதற்கு பல பிறவிகளும், சரிய நிலையை பூர்த்தி செய்த பிறகு கிரிய நிலையை பூர்த்தி செய்வதற்கு பல பிறவிகளும், கிரிய நிலையை பூர்த்தி செய்த பிறகு யோக நிலையை பூர்த்தி செய்வதற்கு பல பிறவிகளும் வழங்கி இறுதியாக ஏதேனும் ஒரு பிறவியில் ஞானத்தை கொடுத்து தன் திருவடியையும் தந்து முக்தி இன்பத்தை தருவான். இவ்வாறு சரியே, கிரியே, யோகம், ஞானம் என்ற படிநிலைகளில் பயணித்து செல்வது என்பது பொது தரிசனம். அந்த பொது தரிசனம் என்பது செல்லும் நிற்கும், செல்லும் நிற்கும், செல்லும் நிற்கும். ஆகவே இவ்வாறு படிநிலைகளில் பயணிக்காமல் நேரடியாக ஞானத்தை பெறுவதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் சைவ சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய சமய ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள். அதுவும் ஆகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிவ ஞான செயல் உடையோர் கையில் தானம் திளமளவே செய்திடனும். நீ யாருக்காவது தர்மத்தை எல்லளவு நீ செய்தாலும் அந்த தர்மமானது உன்னை பவமாயக் கடலில் அழுந்தாவகை எடுத்து, பிறவியாகிய கடலில் உன்னை அழுந்தாவகை எடுத்து பரபோகம் என்று சொல்லப்படக்கூடிய மேலான இன்பத்தை நீ துய்ப்பதற்காக பாசத்தை அறுத்து தவம் ஆறும் பிறப்பு ஒன்றில் சாரப்பண்ணி எல்லா வகையான தவங்களையும் ஒரே பிறப்பில் உன்னை செய்ய வைத்து சரியை, கிரியை, யோகம் தன்னிலும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதன் அடி கமலங்கள் நன்னுவிக்கும் தானே என்பது சிவஞான சித்தியார் 278வது பாடலுடைய பிரமாணம். ஆகவே நீ தர்மம் செய்தால் இந்த படிநிலைகளில் பயணித்து வராமல் நேரடியாக நீ ஞானத்தை பெற முடியும் என்பது நம்முடைய முன்னோர்களும் இறைவனுடைய திருவாக்காகவும் அமைந்திருக்கிறது.